மாண்பை குறைக்க பார்க்கிறார்கள், அவர்களுடைய சிறப்பு குறைக்க பார்க்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அதை மென்மேலும் கூட்டிக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் சொன்ன வாக்குறுதியா இருக்கு, யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். சில பேர் இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய பேரொளியை தங்களுடைய வாயால ஊதி அணைச்சிடலாம் நினைக்கிறாங்க, ஒரு காலம் முடியாது. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் அந்த பேரொளியை மேலும் மேலும் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி இல்ல, மீளா விழா கூடான்னு சொன்னனால நின்றுமா? இல்ல, முன்னாடி நடந்ததை விட அதிகமா நடக்குது. மௌலிது வானான்னு சொன்னதுனால நிப்பாட்டுமா? அது முன்னாடி இருந்த விட அதிகமா நடக்குது. முன்னாடி வீட்டில் மட்டும் ஓயினாங்க, பள்ளியாசல்ல ஓயினாங்க. இப்ப சென்னையில வந்து பாருங்க, தெருக்கல்ல மேடை போட்டு 12 நாள் ஓயிறாங்க, சீரியல்ஸ் எல்லாம் போட்டு. அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி அது. அல்லாஹ் அந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டே இருக்கிறான். சுபான மௌலிது ஓதுனா சூடான நரகம் என்று இவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன வாசகம் சரி, சொன்ன விளக்கம் தான் தப்பு. சுபான மௌலிதை யார் மறுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சூடான நரகம். அதுதான் உண்மை. அவங்களுடைய நிலைமையை வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க. அது உண்மையிலே பரிதாபத்துக்குரியவர்கள் தான். அது இல்லைன்னு சொன்னா நாங்கெல்லாம் சுபான மௌலிது மறுக்கிறனால நரகத்துக்கு தான் போக போறோங்கிறத நோட்டீஸா போட்டு நமக்கு தருவாங்களா? அப்ப பரிதாபத்துக்குரியவர்கள் தான் அவங்க அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு விஷயங்களை அவங்க புரிந்திருந்தாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கறத பல்வேறு கட்டங்கள்ல அவங்க அறிவித்திருக்கிறாங்க. வெளியூர்ல ஒருவர் மரணித்தால் இங்க இருந்துகிட்டே சொல்லுவாங்க யார் மரணித்தாருங்கிறது, அப்படி சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க நஜ்ஜாஷி மன்னர் நமக்கு தெரியும், அபிசினா நாட்டுல வஃபாத்தான ஒண்ணு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்து கொண்டே அறிவித்தார்கள், அருமை தோழர்களே, நஜ்ஜாஷி மன்னர் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார் அப்படிங்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எப்படி அறிவிக்க முடிந்தது? அதே நாள்ல புகாரில் தான் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கோ ஒரு இடத்துல ஒருவர் மரணிக்கிறார், இங்கிருந்து கொண்டு சொல்கிறார்கள். அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னாங்கல்ல, இறைவன் இந்த உலகத்தை என்னுடைய கையில கொண்டு வந்து வச்சான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, உலகத்தினுடைய திறவுகோள்கள் அனைத்தும் என்னுடைய கையில வைக்கப்பட்டன்னு சொன்னாங்கல்ல, அதைத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பல்வேறு கட்டங்களாக தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். உலகத்திலே எந்த இடத்தில் எது நடக்கிறது அப்படிங்கிறத சொல்லி காட்டினாங்க. அதே போல மண்ணுக்கு கீழே என்ன நடக்கிறது நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெரியாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரை பற்றி விளக்குறாங்க. அருமை தோழர்களும் போயிட்டு இருக்கிறாங்க தாயிஃப் நகரம் பக்கமாக. இது ஃபர்ஸ்ட் போனாங்கல்ல நுபுவத்தின் ஆரம்ப கட்டத்துல தாயிஃபுக்கு, அந்த அப்போ இல்ல, பிறகு மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால தாயிஃபுக்கு ஒரு தடவை போனாங்க அருமை தோழர்கள் அழைச்சி வச்சுக்கிட்டு. போகும் பொழுது ஒரு கபர் இருந்துச்சு. அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அருமை தோழர்களே, இது அபூ ரிகாலுடைய கபரு, இவர் முன்னால் வாழ்ந்த மக்கள்ல சமுதாயங்கள்ல ஒரு ஆளு, அவங்களுக்கான அந்த சமுதாயத்துக்கு தண்டனை இறங்கினுச்சு. அந்த நேரத்துல இவர் மட்டும் ஹரம் எல்லைக்குள்ளே இருந்தார். மற்றவங்களுக்கெல்லாம் அந்த வேதனை வந்துச்சு, இவருக்கு மட்டும் வரல. ஏன்னா இவர் ஹரம் எல்லைக்குள்ள இருந்ததுனால அல்லாஹ் தஆலா விட்டு வச்சுட்டான். பிறகு அந்த எல்லையை விட்டு இவர் வெளியே போனாரு, அல்லாஹ் தண்டனை வச்சா மூத்தா போயிட்டாரு, அவர் அடக்கம் செஞ்சுட்டாங்க. அவருடைய கபரு தான் இதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லவா, அவர் அடக்கம் செய்யும் பொழுது அவரோடு சேர்த்து ஒரு தங்க கட்டியும் சேர்த்து அடக்கம் செஞ்சுட்டாங்க. வேண்டுமானா நீ கபரை தோண்டுங்க, அந்த தங்கத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு. சஹாபா பெருமக்கள் அதை தோன்றாங்க. என்ன ஆச்சரியங்க, தங்க கட்டி அங்கே இருந்தது. அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். என்றோ ஒருவர் இறக்கிறார், அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இதுங்கிறாங்க. எது சேர்ந்து அவரோட அடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆதாரம் என்ன, நீங்க தோண்டி பாத்துக்கங்க. தங்கத்தை அப்படியே வெளியே எடுத்தார்கள் சஹாபா பெருமக்கள். இருக்குதா இல்லையா அபூ தாவூதுல? இந்த ஹதீஸையெல்லாம் ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க? எந்த அளவுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துல ஒரு ரகசிய கடிதம் ஒரு சாபியன் மூலமாக மக்கத்து காபிர்களுக்கு கொடுத்து அனுப்பிக்கப்பட்டது. ஒரு பெண் மூலமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சாபியர் அழைச்சாங்க, வாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தார் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க போங்க, ஒரு பெண்மணி காகுங்கிற தோட்டத்தில் இருப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு கடிதம் இருக்கு, போ வாங்கிட்டு வாங்கன்ட்டாங்க. 3 பேர் குதிரையில பறக்கிறாங்க. கரெக்டா இந்த 3 சஹாபியும் காகுங்கிற அந்த தோட்டத்துக்கு போறாங்க, பெண்மணி இருக்கிறாங்க. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு துல்லியமா அறிவிக்கிறான் பாருங்க. அந்த பெண்மணி எந்த இடத்துல போயிட்டு இருக்காங்கிறது தெரியுது, சஹாபா பெருமக்கள் குதிரையில போறாங்கிறது தெரியுது. அந்த பெண்மணியுடைய வேகத்தையும் இந்த சஹாபா பெருமக்கள் குதிரையில போறாங்கல்ல அந்த வேகத்தையும் துல்லியமாக அறிந்தால்தான் அந்த பெண்மணி எந்த இடத்துல அடையும் பொழுது இந்த சஹாபியாரும் போய் சேருவாங்கன்னு சொல்ல முடியும். அதனால காகுங்கிற தோட்டத்துல நீங்க பாப்பீங்கன்னா போறாங்க, இருக்கிறாங்க தோட்டத்துல. அந்த பெண்மணி செல்கின்ற வேகத்தையும் கணிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த குதிரையின் வேகத்தையும் கணிக்கிறார்கள். அப்படியானால் சந்திப்பு எங்கே நடக்கும்ங்கிறத ஸல்லல்லாஹு அறிஞ்சுக்கிட்டு தான் கரெக்டா சொன்னாங்க. கேட்டாங்க, உன்கிட்ட கடிதம் இருக்கு ஸல்லல்லாஹு வாங்கிட்டு வச்சோம், எட்டெல்லாம் இல்லையா அப்படின்னாங்க.
தரலாண்டா நாங்க வலுக்கட்டாம வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும்னாங்க. உடனே தன்னுடைய தலைப்பின்ன கொண்டையை எடுத்து உள்ள மறைச்சு வச்சிருந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பாத்தீங்களா, ஒரு பெண்மணி போறாங்க, அந்த பெண்மணிடம் என்ன இருக்கிறது, கடிதம் இருக்கிறது, சலாசம் உங்களுக்கு தெரியுது. எந்த இடத்துல போறாங்க, சஹாபா பெருமக்கள் எந்த இடத்துல இந்த பெண்மணியை சந்திப்பாங்க, இதெல்லாம் எப்படி முடியும், சாமானியருக்கு முடியுமாங்க? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப எல்லாம் சொன்னோம்ல, கம்ப்யூட்டர் போட்டு கணக்கு போட்டு சொல்றோம், அந்த கணக்கு போட்டு துல்லியமாக 2 வேகத்தையும் கணித்து சொல்றாங்க. இதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படிப்பட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மர்ம ஞானம் இல்ல அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொல்லுவது தகுமா? அப்ப குர்ஆனுடைய வசனம் இந்த ஹதீஸ்களை எல்லாம் நாம் என்ன செய்வது யோசிச்சு பார்க்க வேணாமா? தெரியாவிட்டா பிறகு கேளுங்களேன். குர்ஆன் வசனத்தை படிச்சுக்கிட்டு மாத்தமா ஏன் வழங்குறீங்க? சில பேர் மாத்தமா வழங்குறதுல கூட சுமாரா வழங்கக்கூடியவனு இருப்பான், ரொம்ப மோசமா வழங்கக்கூடியவனு இருப்பான். பாப்பாக்காரு மூத்த மோனை கூப்பிட்டு சொன்னாரு, டேய் தம்பிக்கு 6ஆம் வகுப்பு கணக்கு புஸ்தகம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்பினாரு. போயிட்டு வந்த மூத்த மோன் சொல்றாரு, பாப்பா 6ஆம் வகுப்பு கணக்கு புஸ்தகம் இல்ல, அதனால 3ஆம் வகுப்பு கணக்கு புஸ்தகம் நான் 2 வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்தாரு. உடனே பாப்பாக்காரு சொல்றாரு, 6ஆம் வகுப்பு கணக்கு புஸ்தகம் தான் இல்ல, அப்பயே 3ஆம் வகுப்பு கணக்கு புஸ்தகம் 2 வாங்கிட்டு வந்த, பேசாம 2ஆம் வகுப்பு கணக்கு புஸ்தகம் வாங்கினா 3 வாங்கிட்டு வந்துருக்கலாமே அப்படின்றாரு இருந்தாரு. இப்படி அறியாமையிலே போட்டு போடுகிறார்கள். இன்னைக்கு சுன்ன ஜமாத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு பல பிரிவுகளா பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்றாங்க. ஒவ்வொருவரும் தம்முடைய அறியாமையை தான் வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதை நாம் புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் பெருமையில மட்டும் குறைச்ச கிடையாது. நாங்க தான் ஒரு ஹதீஸ் பின்பற்றோம். ஒரு குழு இன்னொரு குழு பார்த்து சொல்லும், நீ வழிகாட்டில் இருக்க. அந்த குழு இந்த குழுவை பார்த்து சொல்லும், இல்ல இல்ல நாங்க தான் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறோம், நீ தான் வழிகாட்டில் இருக்க. நம்ம அமைதியா சொல்லிடுறோம், நீங்க 2 பேரும் சொல்றது கரெக்ட் தான்பா அப்படின்னு. ஏன்னா 2 பேரும் வழிகாட்டில் தானே இருக்கிறாங்க. சில பேர் பெருமை பேசுவது இல்லை, எது தெரியாது. 2 பையங்க பெருமை பேசிக்கிட்டாங்க. ஒரு பையன் சொல்றான் அடுத்த பையன்ட்ட, எங்க பாப்பா யாரு தெரியுமில, அவர் எழுதுனாண்டு வச்சுக்க, அவரை தவிர வேற யாராலும் படிக்க முடியாது. அவன் உடனே சும்மா இல்ல, இது என்ன பெருசு, எங்க பாப்பா எழுதுனா அப்படி தெரியுமில, அவர்னாலையும் படிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா பெருமை பேசுறதே என்னன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸை நாங்க தான் பின்பற்றோம். அவருக்கு மத்தியில எத்தனை பிரிவுங்க, நம்மளால என்ன முடியல, மதத்தை விட்டு வாங்க எல்லாம் ஒன்னா இருக்கலாம். நாங்க இன்னைக்கு அவங்க எத்தனை பிரிவா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மால் எண்ண முடியாத அளவிற்கு அவர்கள் பல்வேறு பிரிவினர்களாக இன்றைக்கு பிரிந்து நிற்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ம ஞானம் இருக்கிற மாதிரிதான் வலிமார்களுக்கும் உண்டு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கல்ல, யாசாரியா அல் ஜபல், யாசாரியா அல் ஜபல், மதீனாவில் இருந்து கொண்டே பாரசீக நாட்டில் இருக்கிற ஒரு இடத்தை, அங்கே நடக்கிற யுத்தத்தை பார்த்து விட்டு இங்கிருந்த குரல் கொடுத்தாங்களே உமர் ரலியல்லாஹு, எப்படி முடிந்தது? அதே போல அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் கேட்டாங்களே இந்த குரலை, எப்படி முடிந்தது? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான்ல, ஏன்னா இந்த இவங்களுக்கெல்லாம் புரியணுங்கிறதுக்காக தான், ஒன்னால முடிய மறுக்காதுன்னு தான் அல்லாஹ் ஒரு அழகான வாசகத்தை சொல்லிவிட்டான் ஹதீஸ் குத்ஸியில. குன்த ஸமஅஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, ஒரு அடியாரை நேசிக்க ஆரம்பித்தா அவருடைய செவியாக நான் இருக்கிறேன். வ பஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அந்த அடியார் பார்க்கும் கண்ணாக நான் இருக்கிறேன். வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா, அந்த அடியார் பிடிக்கும் கையாக நான் இருக்கிறேன். வ ரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா, அந்த அடியார் நடக்கும் காலாகவும் நான் இருக்கிறேன். புகார்ல பதிவு செய்யப்படாது. ஏன் சொன்னா, ஒன்னால முடியலன்னு ஆச்சரியப்படாத, அந்த இறை நேசருடைய செவி ஏன் செவி, ஒன்னால கேட்க முடியாது அவங்க கேட்பாங்க, ஏன்னா என் செவியை கொண்டவர்கள் கேட்கிறார்கள். அறியாமையில் இருப்பவனே ஒன்ன வச்சு நீ அவுலியாக்கள் இடம் போடாதப்பா, அவுலியாக்கள் நீ பார்க்க பார்ப்பாங்க, ஏன்னா அவர்கள் என்னுடைய கண் கொண்டு பார்க்கிறார்கள். இவ்வளவு தெளிவா சொல்லி இருந்தும் கூட அது எப்படி முடியும்னு கேட்டாங்க. எவ்வளவு பேர் அறியாமையில் இருக்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ம ஞானத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள், அதுதான் உண்மை. பல்வேறு கட்டங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க, அதுதான் உண்மை. அல்லாஹ்விற்குத்தான் மர்ம ஞானம், அதை தன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறைவன் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து சொர்க்கத்து வாசல் சொர்க்கத்திற்கும் நரகத்து வாசல் நரகத்திற்கும் நுழைகின்ற வரைக்கும் எல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறான் என்கின்ற பேருண்மையை புரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய நல்லவர்களை உண்மையை புரிந்து கொண்ட நற்பேற்றினை நமக்கு வழங்கிடுவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.